மேஷ ராசி. ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. அங்கே இருக்கிற செவ்வாயுடைய பார்வையில் இருக்காரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உடல் சோர்வுகள் விலகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் மனோகாரகன் சந்திரனின் பார்வையில், சந்திரனின் வீட்டில் இருந்து சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள்லாம் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையின் மூலமாக பதவி உயர்வு பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். பூமி தொடர்பான விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வீட்டை காலி பண்ணுற விஷயமோ இல்லை வேறு வீட்டுக்கு போகிறதோ இல்லை இடம் வாங்குறத பற்றியோ ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளை நோக்கி பயணம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ராசிநாதன் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நட்சத்திரநாதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எடுத்த காரியத்தில் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் இது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. செவ்வாயின் நீச்ச பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம், எடுத்த காரியத்தில் தாமதம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்புல அசதி ஏற்படக்கூடிய நேரம் இது. உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை விலக்கி வைத்து அடுத்தவர்களின் தேவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றாள். சுப செலவுகள் ஏற்படுகின்றாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்காகவோ அலைச்சல் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும். இன்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சலிப்புத்தன்மை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சலிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் முன்கோபத்தை காண்பிப்பீர்கள். சல்லுன்னு விழுந்து அடுத்தவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானமாக பேச வேண்டிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு பல சாதனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். மிதுன ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இழுபறி நிலைமை, காரிய தடை, காரிய பலிதம் ஏற்படுவதில் தாமதம் போன்ற சங்கடங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களின் குறுக்கீடு தேவையில்லாத பிரச்சனையை அதிகப்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த கருத்து மோதலை இன்றைக்கி அதிகமாக பேசிடாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அது வீட்டு விஷயமா இருந்தாலும் சரி, அஃபிஷியல் விஷயமா இருந்தாலும் சரி, வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால வேண்டாத விஷயங்களுக்கும் கெட்ட பெயர் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதது மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களை தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது என்ற அவசியமான ஒன்று. வெற்றிகள் மனசில் தைரியத்தை தரும். அதனால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது பற்றிய பேச்சுவார்த்தைகளை நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். அவசரப்பட்டு நீங்கள்
நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது தேவையில்லாத உங்களுடைய பெருமைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நிதானமாக பேச வேண்டிய சூழ்நிலை. அதே சமயம் பண விவகாரங்களில் சற்று அதிகப்படியான செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நண்பர்களே உங்களை பற்றி புறம் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிடாதீங்க. குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லாமல் பாதுகாப்பது அவசியமான ஒன்று. மனக்குழப்பம் ஏற்படுகின்ற நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருந்து கொண்டு ராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது. நீச்ச செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு தொழில் ரீதியான சில புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்குன்னே சில பேர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கிறது அவ்வளவு உசிதம் கிடையாது. அவர்களை பற்றின உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதை ப்ரூஃபோட உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட விளக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கி எடுத்தால் நல்ல விஷயம் நடக்கும். இன்னும் ஒரு நாள் நாளைக்கு நைட்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்கே அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பம் ஏற்பட்டு நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பாக்யாதிபதி சந்திரனின் பாக்யாதிபதி குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தன்னம்பிக்கை ஏற்படும். இருப்பினும் பண விவகாரங்கள் சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தில் எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் சில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். எதிர்பாலினத்தவர்களின் உதவியும் லாபத்தை ஏற்படுத்தும். திரைமறைவு நண்பர்கள் மூலமாக சில தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்கமான பேச்சுக்கள் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்கு வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளும் உங்களின் வார்த்தைகளுமே காரணமாக இருக்கும். குடும்ப விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதிர்மறையாக இருக்கிறத அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கல. அதை புரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு சங்கடம்தான். உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால அந்த வக்கர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் இந்த குழப்பம் ஏற்படும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். சிம்ம ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தும். வலது பக்க கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த உதவிகளை சிலர் செய்யறதுக்கு முன் வந்தாங்கன்னா அதை தயங்காமல் ஏற்றுக்கோங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அக்கம்பக்கத்தினரிடம் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிங்கன்னா அனாவசியமாக கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால பாக்கிய செவ்வாயின் பார்வையில் இருக்காரு, நீச்ச செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. அதனால் சுகக்குறைவு ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதற்காக சில தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். இருப்பினும் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக சில தேவையற்ற மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் இளைய சகோதரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100% விலகுமான்னு கேட்டால் இல்லை. அதற்கு காரணம் சனி பார்வை இருக்கிறதுனால. சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு, புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு நீங்களாக முயற்சி பண்ணாதான் உண்டு. வெளியிலேருந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் உங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடன் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள், பொறாமை பேச்சுக்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நண்பர்கள் விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். கன்னி ராசி. 5ஆம் இடத்துல சனியின் வீட்டில்
செவ்வாயின் பார்வையில், நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடின முயற்சியின் மூலமாக இந்த மதிப்பு மரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று ஓரளவுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் எந்த ஒரு காரியமும் இழுபறி நிலைமையை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அலைச்சல் அதிகரிக்கும், தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. எதிராளிகளின் தொல்லை குறையக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய மனசு தான் எதிராளியாக மாறி உங்களை செயல்பட விடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய அலைச்சல் மிகுந்த நாள். குழந்தைகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய ரீதியாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற வாக்குறுதிகள் அல்லது தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சங்கடமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திரன், உங்களுடைய நட்சத்திரநாதன் சந்திரன் தன்னுடைய மற்றொரு நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. தடுமாற்றம் ஏற்படும். உங்களை பற்றின தவறான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் அடுத்தவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உடன் பிறந்த சகோதரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியமான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்தியோக ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, எடுத்த முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சித்து மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அலைச்சலை ஏற்படுத்துகிறாரு. தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி அலைச்சலை ஏற்படுத்துவார். பண விவகாரங்களில் சில குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மன சஞ்சலம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், குறிப்பாக கடன் கொடுக்குற விஷயத்தில், கடன் வாங்குகிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, அந்த பணம் திருப்பி கொடுக்கறதுக்கோ இல்லை திருப்பி வாங்குவதற்கோ தாமதம் ஏற்படும். காலதாமதம் ஏற்படுறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உங்களின் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படுகின்ற சங்கடமான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான செயல்பாடுகள் மூலமாக உங்கள் நண்பர்களிடம் அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு உதவி செய்கிறேன்னு செஞ்சுட்டு சொல்லிட்டு உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலை. அதனால் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு கோபம் ஏற்படும் சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்தி கொள்வீர்கள். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு குழப்பமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. அடுத்தவங்களும் அந்த வாக்குறுதியை காப்பாற்றாதனால உங்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஈடுபடுகின்ற நாள். விருச்சிக ராசி, 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சனி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காருன்ட்டு கவலைப்பட வேண்டாம். நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதியான சந்திரனின் பார்வையில் இருக்கிறது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய, மனசில் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நாள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசிய அலைச்சலை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீண் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. வேண்டாத பேச்சுக்கள் மூலமாக, இனிமையான பேச்சுக்கள் மூலமாக உங்களிடம் பணம் கறக்கிறதுக்கு உங்கள் எதிரிகள் தயாராக இருக்கிறார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான அலைச்சல் ஏற்படும். வேலை நிமித்தமான அலைச்சல் ஏற்படுறதுனால உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும். தாமதம் ஏற்படுறதுனால சில வேலைகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க.
அதனால் உங்களுக்கு இருக்கும் நல்ல பெயர் சில சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்கிறது நல்லது. வேண்டாத விஷயத்தை பற்றி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்கமான எண்ணங்கள் மூலமாக நண்பர்கள் விஷயத்தில் அவப்பெயரை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை விட்டொழிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடணும். நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உங்கள் மனசை தயார்படுத்திக்கணும். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற, தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. செவ்வாயின் பார்வையில், விரையாதிபதியின் பார்வையில் குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக இந்த செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் உங்கள் குழந்தைகள் உங்களின் மீது தனிப்பட்ட பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் செலவுகள் வேண்டாத செலவுகளாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு உயர்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளால் மட்டுமல்ல, உடன் பிறந்த சகோதரர்களோடும் வேண்டாத வார்த்தைகளை பேசி மன வருத்தம் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் சில முன்கோபமான வார்த்தைகள் மூலமாக மன வருத்தம் ஏற்படும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் அல்லது உங்கள் தகுதிக்கு குறைவான பேச்சுக்களை பேசி உங்களை நீங்களே குறுக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்காரு. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சந்திரமங்கல யோகம் ஏற்படுறதுனால சில தகுதிக்கு குறைவான நபர்களுடன் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் இல்லை, வீண் விரயம்தான், தேவையில்லாத கெட்ட பெயர் தான். அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுனா நல்லது. இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த கடன் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுமே தவிர நிம்மதிக்கு வழிவகுக்காது. பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மன சஞ்சலம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தினால் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் செய்கிற தப்பை அடுத்தவங்க பேரில் சுமத்தி நீங்கள் வேடிக்கை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பேரில் எல்லாரும் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவாங்க. தேவையில்லாத இந்த கோபத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் விளையாடாமல் இருக்கிறதே உங்களுக்கு நிம்மதிக்கு வழிவகுக்கும். உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளை பேசி உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்கள் தகுதிக்கு குறைவான நபர்களை வெளியேற்றுவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுனால நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. கும்பராசி. ராசியில் இருக்கிற சனியும் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனும் குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதிகமான தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு ஓவராக தைரியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தைரியம் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்கள் தைரியம் அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த உதவியை உதாசீனப்படுத்தாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய செலவு மட்டுமல்ல, கடந்த காலத்தில் வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்கள் மதிப்பு மரியாதை குறையும் சூழ்நிலை இருக்கிற நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களிடம் அபவாத பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அபவாத பெயர்னா கெட்ட பெயர். நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டி உங்கள் பேரில் குற்றத்தை சுமத்துவாங்க. உங்களால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது நான் தப்பு பண்ணலைங்கிறத. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. அவர்கள் சொல்லும் பேச்சுக்களை அவசரப்பட்டு மறுத்து பேசி உங்களுடைய தரப்பு நியாயத்தை பேசிடாதீங்க. அவங்கள பேச விட்டு அதில் இருக்கிற நெகட்டிவை நீங்கள் கண்டுபிடிச்சி
அதுலேருந்து உங்கள் தரப்பு நியாயத்தை பேசுறதுக்கு முயற்சி பண்ணினா வெற்றி அடைவீர்கள். இல்லாட்டி உங்களின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக செலவு ஏற்படும். அது கடன் வாங்கின பணமாக இருக்கலாம், கடன் அடைக்கிற பணமாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உதவியாக இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்படுகின்ற சுமாரான நாள். மீன ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டில் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன சளி தொந்தரவு, மூக்கு அடைச்சல் போன்ற விஷயந்தான் இருக்குமே தவிர, தலைவலி இருக்குமே தவிர பெருசாக பாதிப்புகள் எதுவும் அட்மிஷன் ஆகிற அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இருப்பினும் கவனமாக இருப்பது நல்லது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும். வேலை செய்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் அது லாபமாக இருக்காது, சின்ன லாபம். பெரிய கல் சின்ன லாபம்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ நீங்கள் பெருமையாக பண்ணுவீங்க, ஆனால் ஒரு பெருமைக்கு உண்டான அங்கீகாரம் எதுவும் கிடைக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வரவு ஏற்படும். மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவிகள் குறையக்கூடிய நேரம் இது. பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். குழந்தைகள் மனம் திருந்தி உங்களிடம் மனசு விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.